என்ன நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக தான் ஒரு பயங்கரமான படத்தை கொண்டு வந்திருக்கேன். இப்ப ரீசெண்டா 2026ல ஹங்கரின்னு ஒரு ஹாரர் படம் வந்திருக்கு. ஏதோ இந்த படம் மொக்கையா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இந்த படத்தை பார்க்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். நல்ல வெறித்தனமா கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வர நமக்கு மரண பயத்தை காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கும். அதனால மிஸ் பண்ணாம இந்த கதையை தொடர்ந்து பாருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பறந்து விரிஞ்ச ஒரு சதுப்பு நிலத்தை காட்டுறாங்க. நல்லா சுத்தி தனியா தான் இருக்கு. அதுல ஒரே ஒரு முதல அப்படியே மிதந்து வந்துட்டு இருக்கும். அதோட முதுகுல ஏதோ ஜிபிஎஸ் ட்ராக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பொருத்தி வச்சிருக்காங்க. லைட் வேற டப்புன்னு வெட்டிட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஏதோ ஒண்ணு அந்த முதலைய போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு சின்ன முதல்னா பரவாயில்ல, அவ்வளவு பெரிய உருவத்தை ஏதோ ஒண்ணு புரட்டி எடுத்துட்டு இருக்கு. அது என்ன இதுன்னு காட்டாமலே அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டில போட்டு இப்ப இந்த படத்தோட ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு பக்கத்துல உட்காந்துருக்கால, அவ இவளோட ஃப்ரெண்டு. கூல் வேற முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ண தெரியாம இங்க உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. நல்லா அடிச்சிட்டு இருக்கும்போது போதையில திடீர்னு நம்ம ஹீரோட அம்மா போன் அடிக்கிறாங்க. இவன் அந்த போன் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா போயிடா. ஏதோ ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். அம்மாட்ட பேசிட்டு திரும்ப வந்து பாக்கையில இவ ஃப்ரெண்டு கிட்ட இன்னொருத்தர் பேசிட்டு இருக்கான். இவ யாருன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சதுப்பு நிலம் பார்த்தோம்ல, அந்த இடத்துல விலங்குகள்லாம் இருக்கும்ல, அதை சுத்தி காட்டுற ஒரு கைடனா. முதல்ல அந்த இடத்தை பத்தி சொல்லவும் இவங்க ரெண்டு பேரும் வேணாம்னு சொல்றாங்க. ரேட் வேற கம்மி தான், தாராளமா நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுமே. சரி சும்மா தானே இருக்கும், போய் பார்க்கலாம் சொல்லி இவங்களும் அந்த டிக்கெட்டை வாங்கிடுறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதுமே நம்ம ஹீரோன மாதிரியே இன்னொரு குரூப் வராங்க. ஒரு ஃபேமிலி வரும். அந்த ஃபேமிலியில ஒரு வயசானவர் இருப்பாரு. அப்புறம் அவருக்கு ஒரு மக, அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன். மொத்தம் இவங்க 3 பேரு. இந்த பையனோட பேரு மைக். நல்ல பொண்ணுங்களை பார்த்தாலே நல்ல ஜொல்லு விடுவான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோன் இருக்கால, அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு, இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. கடைசியா ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவ. இந்த படத்தை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பொண்ணை பிடிக்காது. எதுக்காக சொன்னேன்னு நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தரை பார்த்து அருமைப்படுத்திக்கிறாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னல, இந்த மைக்குங்கிற பையன் நல்ல ஜொல்லு பாட்டின்னு. நம்ம ஹீரோனை பார்த்து நல்லா வளைஞ்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த காட்டை நோக்கி வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நிறைய மிருகத்தோட எலும்புலாம் இருக்கு. இந்த கண்காட்சியில எல்லாம் பொருள் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய மிருகத்தை கொண்டு அதோட எலும்புகளை அடுக்கி வச்சிருக்காங்க. இவங்கள அதை பார்த்துட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு பெரிய எலும்பு இருக்கு. பாக்குறதுக்கு ஏதோ மண்ட மாதிரி தான் இருக்கு. இது என்ன இது பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அதே நேரம் இது எல்லாத்தையும் வேட்டையாட வரான். இவன் நம்ம வேட்டைக்காரன்னு சொல்லுவோம். அந்த நடுவுல இருக்குல்ல அந்த மிருகத்தை பார்த்து ஏதோ பாப்பு பிஞ்சுறான். எனக்கு ஒண்ணு புரியல. நம்ம தமிழ்ல சொன்னா நீர் யானை சொல்லலாம். இந்த நீர் யானை இருக்க வருஷத்துக்கு ஒரு 500 மனுஷத்தை கொண்டுருமா. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமானதான். இதை கேட்டதுமே நம்பாம இவங்கள சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து இவன் மறைச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த போட்டோ எடுத்து இவங்க எல்லாருமே அந்த கடல் வழியா வந்துட்டு இருக்காங்க. கடலா குளமா தெரியல, அது வழியா வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சுத்தி இருக்க எல்லா இடமே ஒரு சதுப்பு நிலம் தான். வர்ற வழியில சில மிருகங்களையும் ஒரு சில குட்டி முதலையும் பாக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இவங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கு. கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் இதை விட ஒரு பெரிய முதலையை கட்டன்னு சொல்லி ஏதோ ஒரு முட்டை கட்டில அள்ளி போடுறான். அந்த தண்ணியில போட்டுமே ரொம்ப நேரம் ஆகுது. ஆனா அப்படி ஆயுமே அந்த முதல்ல வரலையா. என்னடா இவ்வளவு நேரம் முதல்ல வரலன்னு சொல்லி ஏதோ சிக்கன் வச்சிருப்பான். அதை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போறான். ஆனா அதை போட்டுமே அந்த முதல்ல வரல. ஒருவேளை முதல்ல இங்க இல்ல, கொஞ்சம் தூரத்துல போயிருக்குன்னு சொல்லி இவங்க மறுபடியும் அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் கரையோரமா அந்த முதல்ல செத்து கிடக்கு. அதுவும் எப்படி பாருங்க, தலை தனியா உடம்பு தனியா இருக்கு. ரொம்ப கொடூரமா செத்து கிடக்கு. நம்ம ஆரம்பத்துல இந்த முதலையே தான் பார்த்தோம். அதை தான் நல்லா பிச்சு போட்டுச்சு. உருவத்துல பெருசா இருக்க இந்த முதலையே இப்படி கொடூரமா கொண்டு இருக்குன்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும். இதெல்லாம் பார்த்து இவங்க பயந்து போயிறாங்க. பயத்துல போட்ட திருப்பா நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்றாங்க. ஆனா எல்லாரும் பயத்துல கத்திட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த கருப்பி இருக்கல, அதெல்லாம் முடியாது, நான் இதுக்கு $300 கொடுத்திருக்கேன், அப்படிலாம் வர முடியாதுன்னு சொல்லி இந்த அம்மா காண்டு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா எல்லாரும் ஒரு வழியா சமாளிச்சு திரும்ப போலான்னு முடிவெடுத்து அந்த போட்டை வேற திருப்பி வந்துட்டு இருக்காங்க. வர்ற வழியில தண்ணிக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு இவங்களை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கு. அப்படியே போட்டு ஆட்டிட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு கடைசியில இவங்களை அப்படியே பிரட்டி விட்டுரும். எல்லாரும் தண்ணிக்குள்ள விழுந்துறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் திரும்ப எந்திரிச்சு பார்த்தா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அப்ப அந்த கருப்பி இருக்கல, அவ பயந்து போய் என்ன, அங்க ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்து மேல ஏறிடுறா. மத்தவங்க என்ன செய்றாங்க, இந்த போட்டு கவுந்து இருக்கோம்ல, அதுல போய் ஏறிட்டு இருக்காங்க. அதே சமயம் தான் இந்த வண்டி ஓட்டிட்டு வந்தானே, அவனை வேற காணோம். எங்கடா போயிட்டான் பார்த்தா அவ தண்ணிக்குள்ள இருந்து வரான். ஆனா உடம்புல ஒரே ரத்தமா இருக்கு. ஏதோ ஒண்ணு அவனுக்கு கடிச்சிருச்சு போல. இதை பார்த்து நம்ம ஹீரோன் அந்த பெருசு இருக்குல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து இவனை வேற அந்த போட்டு கொண்டு வந்துறாங்க. அவனோட நெஞ்சில பார்க்கும்போது நல்ல பள்ளமான காயம், ஆழமா இருக்கும். எதை கடிச்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆழமா இருக்கும். அப்படியே ரத்த வர வந்துட்டு இருக்கும்ல, இப்படியே விட்டு அவன் செத்து போயிடுவான்னு இவனை காப்பாத்துறதுக்கு ஊசி மருந்து கிடையாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்காண்டி ஏதாவது சூடான ஒரு பொருள்னு கேக்குறாங்க. அப்ப கொஞ்சம் தூரத்துல ஒரு பெட்டி வேற மேந்துட்டு இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள ஒரு ஃபயர் ஸ்டிக் இருக்கான். அதை எடுக்கலாம் சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிரானா, அந்த பக்கம் ஒரு பெரிய மரம் இருக்குமே, அந்த மரத்து மேல ஏறி அப்படியே கீழே அந்த பக்கம் போய் அந்த பெட்டியை வர எடுத்துற. ஆனா அதே நேரம் எல்லாருக்கும் பயமா இருக்கும். எங்க அந்த தண்ணிக்குள்ள இருந்து வந்துருமோன்னு பயத்துல எல்லாரும் மரண பீதியில இருப்பாங்க. அப்புறம் அந்த பெட்டி எடுத்து வந்து அதுக்குள்ள அந்த ஃபயர் ஸ்டிக்கை பத்த வச்சு நல்ல கத்தியை சூடு பண்ணி அவனோட நெஞ்ச வச்சு அமுக்குறாங்க. ஏன்னா இப்படி பண்றதால இப்போதைக்கு ரத்த வர நின்றும், இல்லன்னா அவன் செத்தே போயிருவான். அதுக்கப்புறமா இவன் மைக்கன் தெளிவான்ல, தெளிஞ்சதுக்கு அப்புறம் என்ன எதுவும் கேக்குறாங்க. தண்ணிக்குள்ள என்ன பாருங்க கேட்டா அவன் பாக்கலன்னு சொல்றான். சரி அதை விடு, நம்மள யாரா காப்பாத்த வருவாங்க கேட்டா இப்போதைக்கு யாரும் வர மாட்டாங்களா. நைட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆள் வரட்டா எங்க டீம் வரும் சொல்லி இவன் இப்படி ஒரு குண்டை தூக்கி போறான். நைட் ஆகிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இருக்கு. அது வரைக்கும் இந்த காட்டுல கிடக்குமேனு எல்லாரும் மரண பீதியில இருக்காங்க. இப்போதைக்கு வேற வழி இல்லைன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா மரத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. சரி போன் மூலமா உதவி கேட்கலாம் பார்த்தா இவங்க எல்லாம் தண்ணியில விழுந்திருப்பாங்கல்ல, போன் வேற டெத் ஆச்சு. வேற வழி இல்லாம இவங்க எல்லாரும் மரத்துல உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோன் ஃப்ரெண்ட் இருக்கல்ல, அவ சட்டை வேற கிளட்டுவால, இத அந்த
மைக்குங்கிற பைய குறுகுறுன்னு பாத்துட்டு இருப்பான். அப்படியே பார்த்த வேணா அந்த மரத்து மேல ஏறும்போது அவனோட கை ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி இருக்கும். இதை அந்த அம்மா பாக்குமே தன்னோட புள்ள கீழே விழுந்தான்னு பயத்துல இந்த அம்மா தவறி கீழே விழுந்துரும். அப்புறம் என்ன எல்லாருக்கும் பயத்துல அள்ள விட்டுரும். ஏன்னா தண்ணியில இருக்க அவங்களுக்கு பேராபத்து தான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் டப்புன்னு தண்ணியில குதிச்சு அந்த அம்மாவை காப்பாத்திருக்காண்டி அவ அந்த பக்கம் போயிடா. அந்த அம்மா எப்படி காப்பாத்திரா? அதே சமயம் அந்த தண்ணிக்குள்ள அந்த மிருகம் வர பட்டு ஸ்பீடா வந்துட்டு இருக்கு. அப்படியே தண்ணி பீச்சிட்டு வந்தது வந்த ஸ்பீடுக்கு அந்த மரத்தை வர முட்டுது. அதே மரத்துல தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருந்தால அவ அது மேல உட்கார்ந்திருப்பா. இப்ப அது முட்டினதுல இவ கீழே விழுந்துறா. அடுத்து இவளால என்ன பண்ணுன்னு தெரியல. அப்படி திருத்தன முழிச்சிட்டு இருப்பால இவளை காப்பாத்திருக்காண்டி அந்த பெருசு வர தண்ணியில இறங்கிடும். தண்ணியில இறங்கின அடுத்த நிமிஷமே அந்த பெருசை வர கடிச்சு தண்ணிக்குள்ள வர இழுத்துட்டு போயிடும். இது அந்த பெருசோட பொண்ணு பாக்குமே அப்படி கதறி அழுதுட்டு இருக்கும். அதே சமயம் அது மறுபடியும் வர வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ என்ன செய்றானா டக்குன்னு மரத்து மேல ஏறி தன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்திருக்காண்டி அந்த மரத்துல வேற தொங்கிட்டு இருப்பா. இவளு கரெக்டா வந்துடுறா. கையை கொடுத்துட்டு இருப்பால அவ கையை பிடிக்கிறதுக்குள்ள அது மறுபடியும் வந்து இவளை வர இழுத்துட்டு போயிடும். அவ்வளவுதான். இந்த ஸ்பாட்லயே 2 பேர் இறந்து போயிறாங்க. தன்னோட கண்ணு முன்னாடியே ஃப்ரெண்டு இப்படி ஆயி போச்சுன்னு அவ வேற கதறி அழுதுட்டு இருப்பா. இவ்வளவு நேரம் ஆயுமே அந்த மிருகத்தை காட்டலன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் ஒரே கடுப்பா இருக்கும். அதே கடுப்போட தான் நானும் பாத்துட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் தான் அந்த மிருகத்தை காட்டுவாங்க. எவஞ்சத்தா நமக்கு நின்னு இந்த கருப்பு என்ன அந்த மரத்தை பிடிச்சிட்டே இருப்பா. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல பயத்துல வேற இவ அழுதுகிட்டே இருப்பா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நைட்டு வேற ஆயிருது. அந்த பக்கம் அந்த வேட்டைக்காரனை காட்டுறாங்க. ஏன்னா மத்த ஆளுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. இவன் மட்டும் என்ன வரலன்னு சொல்லி மத்த ஆள்கிட்ட கேட்டா அவங்க தெரியலன்னு சொல்றாங்க. இவன் போன் அடிச்சு பாப்பான். போன் வேற போகல. அப்ப ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கான்னு நினைச்சு இவனோட துப்பாக்கி எடுத்து போட்டு எடுத்து இவன் அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான். அந்த பக்கம் அந்த போட்டோ ஓட்டிட்டு வந்தால அவ முடியாம படுத்துட்டு இருப்பான். அவனை பார்த்து அந்த கருப்பி கிளியா கிழிச்சிட்டு இருப்பா. நான் வெளியே போனதுக்கு அப்புறம் உங்க கூட்டத்தை என்ன போலீஸ பிடிச்சு கொடுக்குறேன்னு இவ திட்டிட்டு இருப்பா. அவனு பதிலுக்கு பயப்படாதே நாம எல்லாரும் உயிரோட போவோம். இவ்வளவு நேரம் ஆச்சுல கண்டிப்பா எங்களை சேர்ந்த ஆளு யாராவது வருவாங்க. ஆனா அப்படி வர்றதுக்கு முன்னாடி நாம இந்த இடத்துல இருக்குங்கிறத அவங்களுக்கு காட்டணும். என்னோட மொபைல ஜிபிஎஸ் ஆன் பண்ணிச்சா கண்டிப்பா அவங்க கண்டுபிடிச்சிருவான்னு சொல்றான். ஆனா அவனோட போனு இப்ப அந்த போட்டு கீழே இருக்கு. ஏதோ ஒரு பெட்டியில வர ஒளிச்சு வச்சிருக்கான். இப்ப அந்த போனை எடுக்கிறதா யாராவது ஒருத்தவங்க தண்ணியில இறங்கணும். ஆனா யாருமே போற மாதிரி தெரியல. கடைசியா தான் நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்றான். அந்த தண்ணிக்குள்ள இறங்கிறதுக்கு முன்னாடி பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அதை எடுத்து என்ன செய்றாங்கன்னா அந்த போட்டை சுத்தி அப்படி தெளிச்சு விட்டு அதை வர கொளுத்தி விட்டுறாங்க. இப்ப கபகப நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். இந்த நெருப்பு அணையறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் தண்ணிக்குள்ள போய் அந்த மொபைல் வர எட்டு வரணும். அவங்ககிட்ட சாவியை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் தண்ணிக்குள்ள குதிச்சிரா. அந்த போட்டுக்கு அடியில போகும்போது உள்ள வேற வந்துடா. அதே சமயம் டப்புன்னு திரும்பி பார்த்தா இவளோட ஃப்ரெண்டு தான். செத்த பணமா இருப்பால அதை பார்த்து இவ பயந்துரா. அதே நேரம் அழுக ஆரம்பிச்சிடா. அந்த மிருகம் வரதுக்குள்ள இவ அந்த பெட்டியை வர எடுக்கணும். அப்படி எப்படியே கஷ்டப்பட்டு அந்த பெட்டியை வர கண்டுபிடிச்சிடா. லாக்க வேற திறந்துட்டு இருப்பா. அதே நேரம் அந்த தண்ணிக்குள்ள ஏதோ ஒன்று வர்ற மாதிரி இருக்கு. இவ்வளவு பயத்துல நினைச்சானா அவசர அவசரமா அந்த பெட்டியை திறந்து அந்த மொபைல் எடுத்துக்கிட்டு இவ மேல வந்துடா. மொபைல் எடுத்து வந்த படம் எடுத்து பார்த்தா மொபைல் வேற ஆஃப் ஆயிருச்சு. ஏன்னா தண்ணி உள்ள போச்சு அந்த அது வேற ஆன் ஆகல. அந்த போனுக்கு பின்னாடி பேட்டரி இருக்கும்ல அந்த பேட்டரி கலட்டி நல்ல தேய்ச்சி அப்புறம் போட்டு பாக்குறான். போன் வேற ஆன் ஆயிரும். ஆன் பண்ண அந்த கையோடைய இவன் அந்த ஜிபிஎஸ் ஆன் பண்ணி விட்டுறான். இவன் ஆன் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த பக்கம் இருந்து அந்த வேட்டைக்காரன் வந்துட்டு இருக்கான்ல அவனுக்கு வேற மெசேஜ் போகுது. அந்த மெசேஜ் மூலமா அவனை பாத்துறான். இந்த லொகேஷனை தேடி அவன் வேற வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்கும்போது அந்த வெளிச்சம் தெரியுமில அதை பார்த்ததுமே இவங்க அத்தனை பேரும் சந்தோஷத்துல எல்லாரும் துள்ளிட்டு இருப்பாங்களா. ஆனா கொஞ்ச நேரத்திலே அவங்களோட முகம் மாறி போயிடும். ஏன்னா அந்த வேட்டைக்காரன் வந்துட்டு இருந்தால திடீர்னு பார்த்தா அவன் வேற நின்றுட்டான். ஒருவேளை அந்த மிருகம் அவனை கொண்டு போய் நினைச்சு இவங்களும் பயந்துட்டு இருப்பாங்க. ஆனா என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல அவன் தள்ளிட்டு வரான். ஏன்னா டீசல் வேற முடிஞ்சு போச்சு. அதனால வழி இல்லாம தள்ளிட்டு வந்திருப்பான். வந்ததுமே இவன் கூட்டாளி ஒருத்தர் இருப்பான்ல அவனை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கறான். ஏன்னா வந்து ரத்தக்குள்ளே இருக்கானே என்னடா இருந்துச்சு கேட்டா இந்த மாதிரி அந்த மிருகத்தோட பேரை சொல்லுமே அவன் நம்ப மாட்டான். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். அப்புறமா இவங்கள்ட்ட ஒரு டீசல் இருக்கும்ல அதை கேட்டா அதை மொத்தமா காலி பண்ணியாச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டு எரிச்சிருப்பாங்கல்ல அதனால அதுவும் காலி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும் வாங்க படகுல இருங்க நாம இந்த இடத்துக்கு போலாம்னு சொல்லுமே முதல்ல இந்த அடிப்படை கடக்கான அவனை தான் கொண்டு வராங்க. ஆனா அவனால எந்திரிச்சு நிக்க கூட முடியல. போத்துன்னு அந்த படகுல விழுந்துறான். அதுக்கப்புறமா எல்லாரும் அந்த படகுல ஏறிறாங்க. எல்லாரும் அந்த படகுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கருப்பு இருக்கல்ல கொஞ்சம் கூட ஈவ இருக்கலாம அடிப்பட்டு சாக கிடக்கான அவங்கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சொல்லி அவனை வேற வசமா திட்டிட்டு இருக்கோம். ஏன்னா நீ மட்டும் ஒழுங்கா படகு ஓட்டலனா இன்னைக்கு நாங்க இப்படி மாட்டி இருக்க மாட்டோம் சொல்லி அந்த அம்மா கத்திட்டு இருக்கோம்ல இதை தடுக்கிறதுக்காண்டி இந்த மைக் இருக்கானே அவமே பின்னாடி நின்றுட்டு இருப்பான். அப்ப திடீர்னு வேற அந்த கருப்பு அந்த பையில வர தள்ளி விடுமே அந்த மைக் வேற தண்ணியில விழுந்துறான். எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படி பயத்துல பாத்துட்டு இருப்பாங்க. அந்த பையனோட அம்மா தான் டே வாடா வாடான்னு கத்திட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப பின்னாடி பார்த்தா கொய்யல அப்பதான் அதோட உண்மையான உருவத்தை காட்டுறாங்க. பாக்குறதுக்கு நல்ல சின்னப்பணி மாதிரி இருக்குல்ல இதுதான் நீர் யானை. அவன் தலைய ஒரே கடிதான் கடிச்சு தண்ணிக்குள்ள வர இழுத்துட்டு போயிடும். இந்த இடத்துல இந்த பையன் சொல்லி முடிஞ்சிடும். இவன் செத்ததை பார்த்து அந்த அம்மா வர கதறி அழுதுட்டு இருக்கும். இது இல்லாத காரணம் யாருன்னா அந்த கருப்பி தான். தேவையில்லாம அவனை வர தள்ளி விட்டுட்டான். இந்த கொடூரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வேட்டைக்காரன் நம்புறான். அப்புறம் என்ன இப்ப இருக்க நிலைமை சரியில்லை தெரிஞ்சதுமே அவங்க எல்லாத்தையும் போய் மரத்துல ஏறுங்க சொல்றான். அவங்களும் மரத்துல ஏறிறாங்க. அதே நேரம் இந்த மைக்கோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க மரத்துல ஏறாம அப்படியே அந்த தண்ணிக்குள்ள இறங்கி அவங்க பாடல நடக்க ஆரம்பிச்சாங்க. மகனே நான் வந்துட்டேன்னு சொல்லி அவங்க பாடல அந்த தண்ணிக்குள்ள இறங்கி போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த வேட்டைக்காரன் தான் அம்மா போவாதீங்கன்னு எவ்வளவு கத்தி பார்ப்பான். ஆனா அந்த அம்மா காதுல வாங்காம ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அந்த தண்ணிக்குள்ள போயிறாங்க. அங்கிட்டு வேற பனி மூட்டமா இருக்குமா அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த அம்மாக்கு என்ன ஆச்சுனே தெரியல. இதுக்கப்புறம் இந்த அம்மா வேற காட்ட மாட்டாங்க. அதே நேரம் அந்த மிருகம் திரும்ப வந்ததுமே இவனை வேற அட்டாக் பண்ண வரும். இவன் கையில ஒரு துடுப்பு வச்சிருப்பான்ல அதை வச்சு முட்டு கொடுத்துட்டு இருப்பான். அதே சமயம் இவனோட ஒரு கால் வந்து அந்த மிருகத்தோட வாயில வர மாட்டிக்கிறோம். அது போட்டு கடிச்சிட்டு இருக்கும். அப்ப பக்கத்துல இருப்பான்ல இவனோட ஆளு அவன் தான் துப்பாக்கி எடுக்கிறான். ஆனா அவனால எடுக்க கூட முடியல. எப்படியே கஷ்டப்பட்டு எடுத்து அந்த மிருகத்தை பார்த்து சுட்டுறான். அந்த சூடு வாங்கிட்டு இந்த வேட்டைக்காரனையே அந்த தண்ணிக்குள்ள வேற இழுத்துட்டு போயிடும். சோழி முடிச்சு பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஆள் வந்துடுறான். அப்ப அந்த மிருகம் எங்கடா பார்த்தா அது அந்த பக்கமா ஓடி போயிடும். இந்த வேட்டைக்காரன் பயந்துகிட்டு கரை பக்கமா
பக்கமா ஓடி வந்துறான். அதே நேரம் இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தனால அவன் வேற செத்து போயிட்டான். ஏன்னா அவன் உடம்புல இருந்து ரத்தம் வேற கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்கும்ல, அதனால அவன் செத்து போயிடான். அந்த வேட்டைக்காரன் அந்த கரப்பக்கம் வந்திருப்பான்ல, அப்படி வந்ததுக்கு அப்புறம் திரும்ப தண்ணிக்குள்ள வர வரணும். அந்த போட்டவரை எடுக்கணும்ல, அதனால தண்ணிக்குள்ள இவன் மெதுவா வந்துட்டு இருப்பான். ஆனா கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அவன் முன்னாடி வரும்ல, அதை பார்த்து இவன் பயந்துறான். அவ்வளவுதான், தெரிச்சு ஒரே வட்டமா ஓடுவான்ல, எதுக்கு ஒரு பெரிய மரம் இருக்குமே அந்த மரத்துக்குள்ள விழுந்துறான். அதே நேரம் அந்த மிருகம் வேற ஓடி வந்துச்சுல, அப்படியே அந்த மரத்துல ஒரு முட்டிரும். இவங்கிட்ட இந்த ஃபயர் ஸ்டிக் இருக்கு மத்தியில, அதை பத்த வச்சு அதோட வாயில வச்சு அமிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்படி இருந்துமே அது போற மாதிரி தெரியல. அவனை கடிச்சே தெரியும் சொல்லி அந்த இடத்துல மல்லு கட்டிட்டு இருக்கும். இந்த கேப்ல நமக்கு என்ன செய்யறா, தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த படகுல வர ஏறிறா. அதே நேரம் அந்த மிருகம் வர மல்லு கட்டிட்டு இருந்துச்சுல, அப்புறம் என்ன நினைச்சு தெரியல, திடீர்னு அந்த இடத்துல போயிடும். நம்மளால என்ன உயிரோட இருக்கான்னு பார்த்தா ஆள் உசுரோட தான் இருக்கான். அதுக்கப்புறமா இவங்க 3 பேர் நினைச்சாங்கன்னா அந்த படகுல ஏறி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா செத்தாலும் செத்துரும் சொல்லி இவங்க அந்த படகுல போயிட்டு இருப்பாங்கல்ல. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த வேட்டைக்காரன் என்ன சொல்வானா, இப்ப தப்பிச்சு போறதுக்கு நம்ம கிட்ட டீசல் வேற இல்ல, அதனால என்ன செய்யலனா நம்ம கரையோரமா ஒதுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் கொஞ்சம் தூரத்துல ஏதோ ஒரு வீடு இருக்க மாதிரி தெரியுது. இதை பார்த்ததுமே இவங்க படகு கரையில விட்டுட்டு இவங்க நேரா அந்த வீட்டுக்குள்ள வந்துறாங்க. உள்ள வந்து பார்த்தா பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்கா இருக்கும் போல, அப்படியே அட்டு பிடிச்சு போயிருக்கும். அந்த இடத்த சுத்தி பார்க்கும் போதுதான் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நீர் யானை இருக்கே, அதை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அந்த மேட்டர்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பில்டிங்ல ஏதாவது தப்பிக்க பொருள் கிடைக்குமா இல்ல டீசல் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி இவங்க சுத்தி பார்க்கும் போதுதான் அதே நேரம் வெளியே வந்துறாங்க. வெளியே வந்து பார்த்தா ஒரு பெரிய கூண்டு இருக்கு. இந்த நீர் யானை பிடிக்கிறதுக்காண்டியே ஒரு பெரிய கூண்டு செஞ்சிருப்பாங்க போல. அதே இடத்துல ஏதோ ஒரு முணங்குற சத்தம், ஏதோ வீக்கு வீக்குன்னு கத்துற சத்தம். என்னடா பார்த்தா அந்த நீர் யானையோட குட்டி தான். அது மேல ஒரு இரும்பு கேட்டு விழுந்து அதால எந்திரிச்சு கூட ஓட முடியாம நல்ல வசமா மாட்டிருக்கு. இதுக்கு உதவி பண்ணலாம் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா அதே நேரம் இந்த குட்டியோட சத்தத்தை கேட்டு அந்த நீர் யானை வேற உள்ள வந்துரும். அந்த மிருகம் வந்துரும். அதை பார்த்ததுமே இவ தெரிச்சு ஓடி வரவல்ல, அது வேற அவளை துரத்திட்டு வரும். முன்னாடி ஒரு படிக்கட்டு மாதிரி பத்தில அதை ஒரே நொறுக்கிரும். தப்புன்னு கீழே விழுந்துரா. அவ்வளவுதான், அவளை கடிச்சிரும். பார்த்தா அதுக்குள்ள அந்த வேட்டைக்காரன் நம்ம இருந்த கையை பிடிச்சி உள்ள வேற கூட்டிட்டு போயிடும். உள்ள போய் கதை வேற முடிக்கிறாங்க. அப்படி மூணதுக்கு அப்புறம் தான் இந்த வேட்டைக்காரன் செய்யறா, அங்க இருக்க அந்த பழைய சேர்ல இருக்க பத்தில அதை ஒரு இடத்துல குமிச்சிட்டு இருக்கான். எதுக்காகனா அதுல நெருப்பு போட்டுக்கிட்டா ஒருவேளை அந்த மிருகம் உள்ள வந்தா நாம தப்பிச்சுக்கலாம் நினைச்சு இவன் அந்த ஐடியால பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் இந்த கருப்பிற்கா பத்தில இவ இப்படி உள்ள போகும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு பாதாள மாதிரி இருக்கும். இதுக்குள்ள போகலாம் சொல்லி நம்ம ஹீரோனை கூப்பிடுவா. ஆனா அவ பயத்துல போக மாட்டேன்னு சொல்லிடா. அதுக்கப்புறமா தேடி பார்க்கும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஆயில் டின் இருக்கும். அதை 3 பேர் சேர்ந்து நினைச்சாங்க, அப்படியே உருட்டிட்டு வராங்க. அதோட மூடி ஓப்பனா இருக்கனால அந்த ஆயில் வேற கொட்டிட்டு இருக்கும். ஆனா அப்படி இருந்துமே இவங்க அப்படியே உருட்டிட்டு வருவாங்க. எதுக்கிட்டேன்னா அந்த சேர் கிட்ட தான். ஆனா அதே நேரம் பார்த்து அந்த மிருகம் வேற உள்ள வந்துரும். எப்படி இருக்கும், இந்த வேட்டைக்காரன் தான் அந்த மிருகத்திட்ட மாட்டிக்கிறான். அதே சமயம் இவங்க 2 பேர் நினைச்சாங்கன்னா எதுக்கு ஒரு பெரிய ரூம் இருக்கும், அந்த ரூமுக்குள்ள இவங்க 2 பேரும் ஓடி போயிறாங்க. அப்படி உள்ள வந்ததுமே இந்த கருப்பி இருக்கல்ல, டப்புன்னு அந்த கதவை மூடிறா. அந்த பக்கம் இருந்து அந்த வேட்டைக்காரன் கத்திட்டு இருக்கான், உதவி பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனா அந்த கருப்பி கதவை திறக்கவே மாட்டா. ஏன்னா அந்த வேட்டைக்காரன் கால வேற அடிபட்டுருக்குமா, அதனால அவனால எந்திரிச்சு ஓட முடியல. அப்படியே தவுண்டு வருவான்ல, அது பக்கத்துல வந்ததுமே அதோட காலை வச்சு இவனோட தலையை நசுக்கி கொண்டுரும். இந்த இடத்துல வேட்டைக்காரன் சொல்லி முடிஞ்சு. அந்த கருப்பி நினைச்சா அந்த கதவு திறந்து அந்த வேட்டைக்காரனை காப்பாத்திருக்கலாம். ஆனா எல்லாத்துலயுமே அவ சுயநலமா யோசிச்சுட்டு இருக்கா. அந்த வேட்டைக்காரனை கொண்டதுக்கு அப்புறம் இது சும்மா இருக்குமா, முன்னாடி அந்த கதவை போட்டு உடைச்சிட்டு இருக்கும். அப்படியே முட்டி தள்ளிட்டு இருக்கும். இதை பார்த்து இவங்க 2 பேருமே பயத்துல அப்படியே அள்ளு விட்டுரும். அப்படியே திருத்தன முடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த கதவை உடைச்சிட்டு வரமே இந்த கருப்பி என்ன செய்யறானா, மேல ஒரு படிக்கட்டு போது பத்தில அதுல ஏறி மாட்டிக்கிறா. ஏன்னா அந்த பக்கம் எதுவுமே இல்ல, வழி இல்லாம மாட்டிக்கிறா. எங்க அந்த கருப்பி அதை கொன்றும் பயத்துல இவ இந்த பக்கம் நின்று இருந்தவ அங்கிருந்து ஒரு கத்தி எடுத்து இவ பக்கமா கூப்பிட்டு இருப்பா. அப்படி தட்டி இந்த பக்கம் வா இந்த பக்கம் வான்னு அந்த மிருகத்தை வர இவ பக்கமா இழுத்துட்டு இருப்பா. அது வேற இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும். இந்த கேப்ல அந்த கருப்பி என்ன செய்யறானா, அப்படியே அந்த பக்கம் தப்பிச்சு இன்னொரு பக்கம் வந்துடா. அந்த இடத்துல ஒரு பாதல் ஆறு இருக்க பத்தில அந்த கதவை திறந்து இவ மேல இருந்து கீழே குதிப்பால. அப்படி குதிக்கும் போது இவ கால் நல்லா போர்சா உண்டவும் இவரோட கால் எலும்பு உடைஞ்சிரும். அந்த முள்ளு வேற அப்படியே நீட்டிட்டு இருக்கும். அதே சமயம் நம்ம ஹீரோனை பார்த்தா அவ தப்பிச்சு போகும்போது வலிக்கு வேற கீழே வந்துட்டா. ஏன்னா அந்த இடத்துல ஆயில் கிடக்கும்ல, அதனால வலிக்கு விழுந்துடா. அதை பார்க்க இவளுக்கு ஐடியா வந்துருச்சு. இவ அப்படியே மெதுவா எந்திரிச்சு இவகிட்ட தீப்பிடி இருக்கும்ல, அதை பத்த வச்சு அந்த ஆயில போட்டுறா. அப்படி நெருப்பு கபகம் எழுதியும்ல, இந்த நெருப்புல அந்த மிருகம் வர மாட்டிக்கிறோம். இதாண்டா சாக்கும் சொல்லி இவ அந்த பக்கம் ஓடி போய் இந்த கருப்பி இருக்கல அவகிட்ட வந்துறா. அவ தான் கால் உடைஞ்சு கிடப்பால, அவளை தாங்கி பிடிச்சி இவங்க நேரம் என்ன செய்றாங்கன்னா இந்த பில்டிங் விட்டு வெளியே வந்துறாங்க. அந்த இரும்பு கூட்டு கிட்ட ஒரு குட்டி வேற கத்திட்டு இருக்கும்ல, அதை நம்ம ஹீரோன் பார்த்ததுமே அவளால அந்த இடத்த விட்டு தாண்டி போக முடியல. என்ன இருந்தாலும் அது ஒரு வாயிலா ஜீவன். அது கத்தத்தை பார்த்து இவளால அந்த இடத்த விட்டு தாண்டி போக முடியல. அதனால என்ன செய்றானா, அந்த கருப்பியை பார்த்து நீ வேணா அந்த இடத்துல தப்பிச்சு போ, அந்த படகு எடுத்து போனா அவ கேட்கற மாதிரி இல்ல. எதுக்கு அப்படி பண்ற, அது செத்தா செத்துட்டு போட்டும், நீ வாஞ்சலி கூப்பிடுவால, இவ முடியாதுன்னு சொல்ற. அந்த கருப்பியை போ சொல்லிட்டு இவ நேரம் அந்த குட்டி கிட்ட வந்துறா. அந்த குட்டி வேற கத்திட்டு இருக்கும்ல, அது என்ன இது பார்த்துட்டு இருக்க. அதே சமயம் அதோட தாய் வேற வந்துருது. வந்த ஸ்பீடுக்கு இந்த கருப்பி என்ன செய்றானா, அந்த கம்பியை பிடிச்சு நடந்து போயிட்டு இருப்பா. அது வந்த ஸ்பீடுக்கு என்ன செய்யனா, இவ வயித்துல ஒரே முட்டு தான், நல்ல முட்டு முட்டு முட்டி ரத்தம் வாந்தி எடுக்கிற அளவுக்கு அவளை கொடூரமா கொன்னுருது. அப்படியே செத்ததுக்கு அப்புறம் இவ பக்கமா திரும்பல, இவளுக்கு அப்படி பயத்துல அள்ளு விட்டுரும். அப்ப என்ன செய்வானா, அவசரப்படாத, உன் குட்டியை நான் காப்பாத்த தான் பாக்குறேன்னு சொல்லி அந்த கத்தி எடுத்து அது ஏதோ ஒரு மரக்கல நினைக்கிறேன் அந்த இரும்புல வேற மாட்டி இருக்கும்ல, அந்த கிளையை அறுத்து விட்டுட்டு இவன் அந்த கேட்ட தூக்குமே அந்த குட்டி ஓடி போயிடும். ஆனா அப்படி இருந்துமே இந்த மிருகம் நம்ம ஹீரோனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கும். எங்க இவ சொல்லி முடிச்சிடும் பார்த்தா அதே சமயம் பார்த்து வானத்துல வேற ஒரு ஹெலிகாப்டர் வந்துருச்சு. இவளை தேடிதான் வந்திருக்கும். அதை பார்க்கமே இவளுக்கு பயங்கரமான சந்தோஷம். அதே நேரம் அந்த மிருகம் என்ன நினைச்சிருந்தல, நம்ம ஹீரோன் ஒண்ணும் பண்ணாம அதோட குட்டியை கூட்டிக்கிட்டு நேரம் அந்த காட்டு பக்கமா போயிடும். அது போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு பெரிய இரும்பு கேட்டுருச்சுல, ஏதோ கூண்டு மறிச்சு அது மேல ஏறி இவ வேற கையை காட்டிட்டு இருப்பா. இவ கையை காட்டுறத அவங்களும் பாத்துறாங்க. அதோட அந்த ஹெலிகாப்டர்ல ஏறி போயிடா. இந்த ஹெலிகாப்டர் எப்படி வந்திருக்கும்னா, கடைசி இவங்களை தேடி இந்த வேட்டைக்காரன் வந்திருப்பான். இவனும் போகாதனால இவனை சேர்ந்து ஆள் இருப்பாங்கல்ல,
அவங்க தான் சொல்லியிருக்கணும். அதனாலதான் இந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர் வந்திருக்கு. நம்ம ஹீரோ மட்டும் தப்பிச்சு போக அதோட அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. கடைசியா ஒரு கேள்வி, அதோட ஒரு சந்தேகம். இந்த நீர் யானை இருக்குல்ல, எதுக்காக மனுஷங்களை அப்படி கொடூரமா தாக்குச்சு? காரணம் அதோட குட்டி மாட்டினதாலயா இல்ல இயல்பாவே அது கொடூரமா இருக்குமா? எனக்கு தெரியல. தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.